ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். மார்னிங் இந்த சோசியல் மீடியாஸில் எல்லாத்துலேயுமே சோழ நாட்டில் விஜய், சோழ நாட்டில் தடம் பதித்த விஜய், சோழ நாட்டில் தளபதியின் ராஜ்யம், சோழ நாட்டில் தளபதி விஜய் சூழ்ந்து கொண்ட படை வீரர்கள் அப்படின்னு பயங்கரமான டைட்டில். நம்ம தளபதி ஃபேன்ஸ்னு நினைப்பீங்க, இல்லை நியூஸ் சேனல்ஸு, ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்ஸ்லும் பார்த்தோன்னா லைவ் டெலிகாஸ்ட்டில் தம்ப்நெயில் வைக்கிறதுல எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்பி மற்ற எதிர்கட்சிகளை பார்த்தோன்னா தூங்க விடாமல் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக தளபதி விஜய் அவர்கள் அது இது பேசி மற்ற கட்சிகளை பார்த்தோன்னா முக்கியமாக திமுகவில் ட்ரிகர் பண்ணுவார். இங்கே என்னன்னா நியூஸ் சேனல்ஸ் விஜய் அவர்கள் கிளம்பி ஏர்போர்ட்லேருந்து அந்த வண்டியில் போய் அந்த இடத்துக்கு சேர்ற வரைக்கும் பார்த்தோன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே கேமராவில் அப்படியே பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. விஜய் பேசி முடிஞ்சு அவர் கிளம்பி போகிற வரைக்கும் அதே ஃபோக்கஸ் தான். மற்ற எந்த பிரேக்கிங் நியூஸை பற்றி பேசுகிறதே இல்லை, முழுக்க லைவில் இதே தான் போயிட்டுருக்கு. அந்த லெவலில் விஜய் அவர்களுக்கு உண்டான அந்த கிரேஸ் அப்படின்னு சொல்லணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்களோட கொள்கை பாடல், அதுக்கப்புறமா உங்கள் விஜய் அவர் அப்படிங்கிற அந்த சாங், இந்த ரெண்டு சாங்கையும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அந்த இடத்த ரீச் பண்ணுற வரைக்கும் ஒரு மாற்றி அந்த பாட்டை திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த லெவலில் அந்த சாங் பார்த்தோன்னா எல்லார் மனசுலையுமே நின்றுச்சு. அந்த லெவலில் பார்த்தோன்னா ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த லெவலில் அந்த சாங்கை பார்த்தோன்னா எல்லா சேனல்ஸுமே ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் முக்கியமாக மற்ற கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வயிற்றெரிச்சலாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரீசெண்டாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் ஒரு புது பாட்டை போட்டேன். அந்த பாட்டு வந்த அன்றைக்கே செத்து போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த பாட்டு அப்போ அட்டர் ஃப்ளாப்பு. அதுலேருந்து இது வரைக்கும் எந்த திமுக தொண்டனும் கூட பார்த்தோன்னா எடுத்து ஷேர் பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல, ஒரு வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. அந்த லெவலில் தான் அந்த சாங் முடிஞ்சு. ஆனால் விஜயோட சாங் வந்து 2 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னுமே அந்த சாங் பற்றின பேச்சு, அந்த சாங் தான் ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்ஸ்லும். அஃபீஷியலாகவே நம்ம பசங்க பண்ணால் கூட சரி, ஃபேன்ஸு தொண்டர்கள் பண்ணுறாங்க அப்படின்னு விட்டுலாம். நியூஸ் சேனல்ஸே அதை தான் பார்த்தோன்னா ஷோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோலையும் அந்த சாங் பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்குது. அந்த லெவலில் அந்த சாங்கை பார்த்தோன்னா ரீச் பண்ணி விட்டதுக்கு நியூஸ் சேனல்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தேங்க் நம்ம பண்ணணும். அந்த லெவலில் தான் இருக்குது அந்த சாங்கோட ரீச். ஆனால் உதயநிதி அப்படின்னு ஒரு பாட்டு போட்டாங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. ஸ்டாலின் அவர்களுக்கு 2021 ஒரு சாங் போட்டாங்க, இப்போ எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தா மக்கள் பார்த்தோன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சினிமா பாடல்கள் அவங்களோட விளம்பரங்கள் வருதில்லை. இப்போ நீங்கள் நம்ம சேனல் ஓப்பன் பண்ண உடனே கூட வீடியோ கிளிக் பண்ண உடனே ஸ்டாலின் தான் வந்திருப்பார். அதில் பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா சினிமா மியூசிக் வருது, காலா படத்துலேருந்து வரும், இன்னும் பல சிவாஜி திரைப்படத்துலேருந்து வரும். அந்த மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் யூஸ் பண்ணி தான் இவங்களோட விளம்பரத்தை பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் தான் இருக்கே தவிர இவங்களோட சாங்கை கூட போட மாட்டாங்க. இவங்களோட சாங்கை யூஸ் பண்ணுறதே இல்லை. மக்கள் கண்டிப்பாக காரி துப்பிடுவாங்க அப்படின்னு சினிமா பாடல்களை யூஸ் பண்ணி தான் விளம்பரமே பண்ணுறாங்க. இவங்க எங்கேயாவது போனாங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் பார்த்தோம்னா விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணி சில வீடியோக்களெல்லாம் எடுத்து அந்த சாங்கை ஷோ பண்ணுற மாதிரி இவங்களுக்கு பண்ணுறாங்களான்னா இல்லை. இவங்களோட பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்குது, முதல்வர் அவர்கள் பேச ஆரம்பிப்பாங்களா, அப்போ தான் அந்த கேமராவை லைவில் நிற்கும். அது வரைக்கும் அவர் எங்கேருந்து வர்றாரு அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸும் பெரிய அளவில் கவர் பண்ணவே மாட்டாங்க, சன் நியூஸை தவிர. ஏன்னா அந்த ஒரே ஒரு சன் நியூஸ் மட்டும்தான் அதுக்காக கதறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த லெவலில் போயிட்டுருக்கும். அந்த லெவலில் ஒரு சாங் கூட பார்த்தோம் ஆஃபீஸில் ஆளும் கட்சிக்கு பார்த்தோன்னு ஷோ பண்ண மாட்டாங்களே இந்த நியூஸ் சேனல்ஸ். என்ன கொடுமை இது! நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே விஜய் சாங் தான் கவர் பண்ணுறாங்க. வேறு லெவலில் அந்த லெவலில் போயிட்டுருக்கு. இதிலிருந்தே கதறல் ஆரம்பம், மற்ற திமுக கட்சிகளோட கதறல் ஆரம்பம். இந்த நாம் டம்மி கட்சின்னு ஒன்று கட்சி இருக்குது, அந்த கட்சி கண்டுக்கிறதே இல்லை யாருமே. முட்டு சந்தில் முக்கி கத்திட்டு இருப்பாங்க, அதே 4 பேர் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா அவங்க சேனலில் சரி அவங்க கட்சி தவிர 4 யூடியூப் சேனல்ஸ், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக யாரும் கவர் பண்ணுறதில்ல. இந்த பக்கம் அதிமுக பார்த்தோன்னா இந்த நியூஸ் ஜே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தனி தொலைக்காட்சி இருக்குது. அதில் பார்த்தோன்னா பேசிப்பாங்க, அதை எடுத்து போட்டுப்பாங்க. மற்றபடி பெரிய அளவில் எந்த சேனல்ஸில் கவர் பண்ணுறதில்ல. இப்போது புதுசாக வந்திருக்கிற அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற விஜய் அவர்கள் மேலே தான் ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்ஸோட ஃபோக்கஸும் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவோட ஃபோக்கஸுமே இருக்கே தவிர 70 ஆண்டுகால கட்சி, 50 ஆண்டுகால கட்சி, 20 ஆண்டுகால கட்சி எதையுமே கண்டுக்கிறது இல்லை. புதுசாக வந்த ஒரு நபரை தான் வச்சு பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் எல்லா நியூஸ் சேனல்ஸுமே ட்ரெண்டிங்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த பிராண்டு விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டு. அந்த பிராண்டை அழிக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும். ஏன்னா யாரை வச்சா பார்த்தோன்னா நம்பர் 1 டிஆர்பி ஏறும், யாரை வச்சா நம்மளுக்கு பார்த்தோன்னா அதிகமான பார்வையாளர்கள் கிடைப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சினிமாவாகட்டும் பொலிட்டிஷியன் ஆகட்டும் ரெண்டுமே விஜய் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதன் மூலமாகவே பல கட்சிகளுக்கு கதறல், அதுவும் ஃப்ரீயாக நடக்குதுல்ல. பல பேர் ஐடி விங் வச்சுருக்காங்க, செலவு பண்ணுறாங்க, காசு கொடுக்குறாங்க, அந்த லெவலில் வீடியோ போட வைக்கிறாங்க, ஐடி விங்கில் வேலை செய்ய வைக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எந்த ஒரு 10 பைசா செலவு இல்லை. ஒவ்வொருத்தரும் ஐடி விங் நியூஸ் சேனல்ஸ் பார்த்ததுக்கு நம்மளுக்கு பார்த்தோன்னா ஃப்ரீயாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த லெவல் இருக்குது விஜயோட அரசியல். இவ்வளோ தான், இதுதான் தளபதி. அதுவும் இந்த சங்கீத இஷ்யூக்கு அப்புறமா விஜய் அவர்கள் முடிஞ்சார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பதிலடி. கரூர் பிரச்சனை வந்துருச்சு, இன்னும் விஜய் அவ்வளோதான் வந்தார். அதுக்கப்புறமா ஜனநாயகம் பிரச்சனை, அவ்வளோதான் விஜய் சரண்டர், இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி சிபிஐ பிரச்சனை, நீ அவ்வளோதான் அமித்ஷாவோட அடிமை தான் விஜய் அப்படின்னாங்க, வந்தார். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக அவரோட ஃபேமிலி இஷ்யூ, சங்கீதா விஜய் இஷ்யூ போயிட்டுருக்குல்ல, அதில் விஜய் தலை காட்டவே முடியாது, நீ வெளியே வரமாட்டார்னாங்க. இன்றைக்கி வந்து செய்யுன்னு செஞ்சு விட்டு போயிட்டார்.
எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பேசுனதையும் தாண்டி இப்போ அடிச்சடி தான் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பேரிடியாக திமுகவுக்கு அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா பிரச்சனையிலுமே விஜய் அவ்வளோதான்றாங்க. ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்பவும் வந்து 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று விஜய், இன்னொன்று ஸ்டாலின் சார் அப்படின்னு மறுபடியும் பேசிட்டு போயிட்டாரு. என்ன இந்த ஆள் என்ன பண்ணாலும் வந்துக்கிட்டே இருக்காரு, இவ்வளோ ஆக்டிவாக பேசிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த ஃபேஸில் ஏதாவது ஒரு பயம் தெரிஞ்சுது, ஒரு பதட்டம் தெரிஞ்சுது, நம்ம பேர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு இன்னொரு துக்கம் தெரிஞ்சுதுன்னா எதுவுமே இல்லை. முன்னை விட பார்த்தோன்னா ரொம்ப தெளிவாக அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன், பேச்சு எல்லாமே பார்த்தோன்னா சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாரு தளபதி. ரியலாகவே பார்த்தோன்னா இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது மாஸ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தோன்னா கிழிச்சிட்டு போயிருக்காரு திமுகவை. அதே மாதிரி தான் நாங்கள் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. இதுக்கு நடுவில் டெல்லி அணியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த அணியாக இருந்தாலும் சரி, டிவிக்கு அடிச்சு நொறுக்கும் அப்படின்ட்டு போயிட்டார். டெல்லி அணி யார்? பிஜேபி, திமுக, இவங்கெல்லாம் ஒரு அணி இல்லை. இந்த அணியை அடிச்சு நொறுக்கும். இந்த பக்கம் தீய சக்தி இதையும் அடிச்சு நொறுக்கும். எங்களோட டிவிக்கு என்ன அப்படின்னு முழங்கிட்டு போயிட்டாரு. என்ன அந்த மனுஷனை என்ன சொன்னாலும் பார்த்தோன்னா எந்திரிச்சு வந்துடுறாரு. மறுபடியும் பார்த்தோன்னா ரிப்பீட்டில் அதே பிடிச்சி அடிச்சுட்டே இருக்காரு, மக்களையும் பேச வச்சுட்டே இருக்காரு அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இன்றைக்கெல்லாம் பயங்கரமான வைத்தறிச்சலாக தான் இருந்திருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புலம்புறாரு, என் கட்சியில் இருக்கிற நபர்கள் தொல்லை என்னால் தாங்க முடியல, சரியாக தூங்க முடியல அப்படின்னு. யார்? முதலமைச்சர் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் பயணப்பட்ட ஒருத்தர் அவங்க பண்ண டார்ச்சரில் தாங்க முடியாமல் புலம்புறாரு. சொந்த கட்சிக்காரங்க பண்ண டார்ச்சரில் தாங்க முடியாமல் புலம்புறாரு. ஆனால் இங்கே ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும், ஒட்டுமொத்த அரசியல் ஆபாசம் பேசுவாங்களே அந்த நபர்கள், சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா விஜய் மேலே அவதூற தெளிக்கிறதுக்காக இருக்கிற அத்தனை நபர்களும் எல்லாரும் அவரை பேசியும் கூட அவர் இன்னுமே பார்த்தோன்னா அப்படியே சாஃப்டாக அமைதியாக அவர் பாட்டுக்கு கடந்து அவரோட பிரச்சனையை நோக்கி, அவரோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கார். இதுதான் தளபதி. அவருக்கு ஏதாவது முன்னே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. இப்போ தான் அவர் ஒரு தேர்தலே சந்திக்க போகிறாரு, இன்னும் சந்திக்க கூட இல்லை. அதனால தான் மக்களோட பிரதிநிதியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். மக்கள் என்ன திட்டினா மக்களை திட்டின மாதிரி அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு காரணம் நான் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் மக்களோட பிரதிநிதியாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு தேர்தல் கூட இன்னும் சிந்திக்கல. நம்மளை மாதிரி மக்கள் இருந்து ஒருத்தனா தான் வந்து இப்போ அவர் நிற்கிறாரு, நான் மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு. அதனால தான் மக்களை திட்டினா என்ன திட்டினா மக்களை திட்டின மாதிரி, நானும் தமிழ்நாடும் ஒன்று தான் அப்படின்னு விஜய் சொன்னது காரணம், மக்கள்லேருந்து ஒரு பிரதிநிதியாக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை அந்த இடத்துல தெளிவுபடுத்தி போயிருந்தார். ரொம்ப நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு போயிருந்தார். ஏன்னா எதை சொன்னாலும் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு தப்பாகவே திரிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த திமுக கோப்பிகள் இன்னும் சில பேர் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுத்துட்டு போயிருந்தார். என்ன பண்ணாலும் மனுஷன் எந்திரிச்சு வந்துடுறானே அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் இருக்காங்க. என்ன பண்ணாலும் மனுஷன் எந்திரிச்சு வந்துடுறாரு, எதுவுமே பார்த்தோன்னா முடக்க முடியலையா அப்படின்னு பயங்கரமான வைட்டர்ஸில் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அடி அடித்ததுக்கு வேறு எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக அரசியலுக்கு முழுக்கு போட்டுட்டு போயிருப்பார், இல்லைன்னா சரண்டர் ஆகிருப்பாங்க. யாருக்கிட்ட? பிஜேபி கிட்ட, அங்கே இல்லைன்னா திமுக கிட்ட, ஏதோ ஒரு கட்சிக்கிட்ட சரண்டர் ஆகிருப்பாங்க. நான் இனிமேல் உங்களை பேசவே மாட்டேன் அப்படின்னு அப்படியே ஆஃப் ஆகிருப்பாங்க. எவனா நெருக்கடி கொடுத்தாலும் சரி, மக்களோட நான் இருக்கேன், மக்கள் என் கூட இருக்காங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். ஒவ்வொரு தடையும் சொல்கிறது, மக்கள் என் பக்கம் இருக்காங்க, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு. மக்கள் சக்தி பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா இந்த பயமுறுத்தலெல்லாம் பெரிய அளவில் அது தோணாது. ஏன்னா இவங்க பயமுறுத்தினா என்ன, நம்மளுக்கு மக்கள் இருக்காங்க, வாக்கு செலுத்த போகிறாங்க, ஜெயிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து நாங்கள் இந்த எலெக்ஷனில் தோப்போமா ஜெயிப்போமா அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நாங்கள் மோதுறோம், ஜெயிக்கிறோன்ற பேச்சு மட்டும்தான் அவரோட வாயில் வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணாலும் எங்களை ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் தளபதி. என்ன பண்ணாலும் அவரை வீழ்த்தவே முடியாது. அவர் ஸ்டெடியாக அந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரின்னு சொல்லுவாங்களா, அவர் மாதிரி எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருப்பார். இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த நைட்டும் செட் பண்ணாலும் அவர் ப்ராப்பராக அவரோட இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை, சமரசம் பண்ணுறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதுதான் விஜய் அவர்கள். சரி, ஓகே. அவர் பேசியிருக்கிற சில விஷயங்கள் இப்போ பார்த்தோன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குல்ல, பார்த்துருப்பீங்க. இந்த டெல்லி அணின்னு சொல்லிக்கிறாங்களே, அந்த அணியை போட்டு பொழந்தது. டெல்லி அணிக்கிட்ட தமிழ்நாட்டு அணியை கிரிக்கெட்லேயே பார்த்தோன்னா தொடக்கூட முடியல. அதே மாதிரி தான் இங்கேயும் தமிழ்நாட்டு அணியில் பார்த்தோன்னா எந்த ஒரு டெல்லி அணியும் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. சிஎஸ்கே அப்படின்ற அந்த விசில் அங்கே அடிக்குது அப்படின்னா இங்கே டிவிகே அப்படின்ற விசில் இங்கே அடிக்கும் அப்படின்னு ஒரு சூப்பரான பதிலை கொடுத்துருந்தாரு. விசில் சின்னத்தை வச்சு எந்த அணியாக இருந்தாலும் நாங்கள் அடித்து ஓட விடுவோன்னு சொல்லிட்டார். இதுதான் இப்போ மிகப்பெரிய வைரல். யாருக்கு அப்படின்னா திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக போட்டு பொழந்து விட்டு போயிருக்காரு. இதுவும் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு, இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும். அதனோட ரியாக்ஷன் வேறு மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு கட்சியினோட ஆட்சி முடிகிற நேரத்துலையும் பார்த்தோன்னா இந்த விஷயம் வரும். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்துன்னா ஆட்சி முடிகிற நேரத்தில் அதுக்கு அடிக்கல் போடுவாங்க. அதுக்கு பார்த்தோன்னா இந்த பாலக்கால் போடுவாங்க. இந்த மாதிரியான சில வேலைகளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய திட்டமாக இருக்கும்.
அதை வருஷத்தில் முதல்ல பண்ணுறதில்ல. ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வருஷத்துல அதை பண்ணுறதே இல்லை. ஆட்சி முடிகிற நேரத்தில் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா அதிமுக கூட இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை பார்த்தோன்னா கடைசியில் தான் இது பண்ணாங்க. அது இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா இவங்க ஆட்சியில் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ பேர் வாங்கிட்டு போனது யார் அப்படின்னா திமுக வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வச்சு ஏமாற்றிருக்காங்க. பேர் வாங்கினது இப்போ திமுக வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்க அதில் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் பார்த்தோன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தை கடைசி நேரத்தில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு கேட்டால் எங்களுக்கு ஆட்சி முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்து வர்ற யாராவது அதை பண்ணிவிட்டு அதை நாங்கள் தான் பண்ணணும்னு பேர் வாங்கிக்குவாங்க. எல்லாமே அரசியல் தான். இந்த லெவலில் ஆட்சி முடிகிற நேரத்தில் தான் வந்து எல்லாருக்குமே எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க திமுக அப்படி எத்தனை பிரச்சனைகள் கொண்டு வந்திருக்கு. இப்போ லேப்டாப் கொடுத்தது, அப்புறம் பொங்கல் பரிசு கொடுத்தது, இது எல்லாமே ஆட்சி முடிகிற நேரத்தில். இது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். மக்களுக்கு தேவையான திட்டத்தில் கடைசி நேரத்தில் அடிக்கல் நாட்டுவாங்கள்ல. அந்த திட்டங்களை ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வருஷத்தில் நீங்கள் ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிருந்தார். இதுதான் மக்களை ஏமாத்துறது அப்படின்னு. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா பெரிய பெரிய திட்டங்கள் தான் முதல்ல வந்து நாங்கள் பண்ணுவோம். அதுக்கு முதல் அடிக்கல் நாட்டி அந்த 5 வருஷத்துக்குள்ள அதை முடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருந்தார். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஏன்னா எல்லா கட்சிகளும் ஆட்சி முடிகிற நேரத்தில் சொல்லி ஏமாத்துற விஷயங்கள் இதுதான். இதை விஜய் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால் பெரிய பெரிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அந்த 5 வருஷத்துக்குள்ளே முடிக்கவும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இது ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட். அப்புறம் அந்த 2 கட்சிகளையும் பார்த்தோன்னா டீலிங் போட்டுவாங்க. திமுக, அதிமுக, இந்த பிஜேபி இவங்க எல்லாம் எதிரிகள்னு சொல்லிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் எடுத்துப்பாங்க, ஒருத்தர் பார்த்தோன்னா மறுபடியும் சமரசமாயிப்பாங்க, பேசிப்பாங்க. இது எல்லா எலெக்ஷன்லையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஏன் அதிகமாக எடுத்து பேசிக்கிட்டு இருந்த நபர்களே திமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க. திமுக எடுத்துகிட்டு இருந்த நபர்களே அதிமுகவை திட்டிகிட்டு இருந்த நபர்கள் மறுபடியும் அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு விஷயத்தை தில்லுமுள்ள ஆடுவாங்க. அந்த லெவலில் இங்கே வந்து 2 பேர் தான். ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நம்மளுக்கு நடுவில் யாருமே வந்துடக்கூடாது. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ பழைய தூக்கி போடு, நீ அந்த எஸ்ஓபியை கொண்டு வா அப்படின்னு மாதிரியான எல்லா விஷயத்தையும் பேசிப்பாங்க. கடைசியில் ஒட்டுமொத்தமாக போட்டு ஒருத்தன் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க புதுசாக வந்தவொடனே. இது ஒரு டீலிங். அந்த விஷயத்தை காமெடியாக பேசியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லும். இதுவும் பார்த்தோன்னா ரியாலிட்டியாக நடக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம நடுவில் ஒருத்தனும் வரக்கூடாது. நம்ம 2 பேர் தான். ஒன்று நீ மக்களை ஏமாற்றி, இல்லை நான் ஏமாத்துறேன். நம்ம 2 பேர் தான் நல்லா ஏமாற்றுவோம். உள்ளே வந்து பார்த்தோன்னா நம்மளை ஏமாற்றிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒருத்தர் வந்தான்னா அது தப்பு, அவனை வரவே விடக்கூடாது, நம்ம சேர்ந்து அடிப்போம் அப்படின்னு ஒன்று சேர்ந்துக்குவாங்க. இதுதான் அவங்களோட டீலிங் அப்படின்னு தளபதி சொன்னது கரெக்ட், 100% கரெக்ட். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மறுபடியும் நாங்கள் தான் வரப்போகிறோம், மறுபடியும் அடுத்த ஆட்சியும் எங்களோட தான் ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது அவரோட அப்பாவாலேயே முடியல. ஆனானப்பட்ட அவங்க அப்பானாலே அது முடியல, இவர் எங்கே பண்ண போகிறாரு, அதெல்லாம் சரித்திரமே கிடையாது. அடுத்தது டிவிக்கே தான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. நம்ம தான் அடுத்தது அப்படின்னு மாதிரியான பாயிண்ட்ஸ் அள்ளி தெளிச்சிருந்தார். இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வரவேற்கக்கூடிய நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அப்புறம் மிக முக்கியமாக அடுத்து நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு கூட சில வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காரு. முக்கியமாக விவசாயிகளுக்கு அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா விஜயோட ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் முன்னுதாரணமாக சொல்லியிருக்காரு. இப்போ இதில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குல்ல, இவ்வளோ பாயிண்ட்ஸில் ஒன்றுக்குமே பதில் சொல்லாத தற்குறிங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் தஞ்சாவூரில் நின்றுட்டு வேலூர் மக்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அவரே பேசியிருந்ததுனால வேலூரை நான் அதை சொல்ல மறந்துட்டேன், அதனால் நான் தஞ்சாவூரில் சொல்கிறேன்னு அவரே சொல்லிட்டார், ஓப்பனாகவே சொல்லிட்டார். அது சொல்லியும் கூட வேலூர் மக்களுக்கு இங்கே எதுக்கு வந்து இவர் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த, நாட்டுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். இதை தான் அவங்க கேட்குறாங்க. இத்தனை கேள்வி கேட்டார் ஆர்டரா, அந்த ஆர்டருக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க. இது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு பார்த்தோன்னா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா அது, கேட்ட கேள்வி கேட்காது பதில் சொல்லணும்னா அதுக்கு சொல்ல மாட்டானுங்க. இது ஒரு கேள்வின்னு விஜய் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நான் சொல்கிறோம்ல, இந்த அவதூறு பரப்புறதுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் இதுதான். இதன் மூலமாக வச்சு விஜயால் ஆஃப் பண்ணல அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் பார்த்தோன்னா நான் வந்து விவசாயி மகனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருந்தார். அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்கோ இல்லையோன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியோட மகனாக பிறக்கணும்னு நினைக்கிறேன், அவரோட குடும்பத்தில் பிறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு கேட்குறானுங்க, அப்போ இந்த ஜென்மத்தில் விஜய் யார் வந்து விவசாயம் செய்யக்கூடாதுன்னு தடுத்தது, போய் செய்ய வேண்டியதானே அப்படின்னு மாதிரியான கேள்வியில் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விவசாய சம்மந்தப்பட்ட அந்த பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறக்கணும்னு சொல்லியிருந்தார். அந்த சின்ன வயசுலேருந்து ஒரு விவசாய குடும்பம்னு ஒன்று இருக்குமில்ல, அவங்க பாரம்பரியமாக விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த குடும்பத்தில் நான் பிறக்கணும், அது என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை சொன்னதுக்கும் இவனுக்கு பேசுகிறதுக்கு சம்மந்தம் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், எனக்கு விவசாயத்தை பற்றி அந்தளவுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் விவசாயிகள் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், அதுக்கு தீர்வுன்றது என்னன்றது எனக்கு தெரியும், அதை நான் பண்ணுவேன், இது உறுதி அப்படின்னு சொல்லி தான் சில வாக்குறுதிகள் கொடுத்தாரு. விவசாயம் தெரிஞ்சுக்கிறத விட விவசாயிகளுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணும், அது பார்த்துக்கிட்டாலே போதும். டெல்டா காரன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு திரிகிறாரு, அவர் மாதிரிலாம் கிடையாது.
விவசாயிகளை பார்த்தோன்னா குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ளே போட்டாரே அவரை மாதிரிலாம் நான் கிடையாது. விவசாயம் எனக்கு தெரியல அப்படின்னாலும் விவசாயிகள் படுற கஷ்டம் எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு பட விட மாட்டேன். 5000 ஏக்கருக்குள்ளே விவசாயம் நிலங்கள் வச்சிருக்கிற அவங்களுக்கு நான் வந்து விவசாய கடனை தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு மேலே வச்சிருந்தவங்களுக்கு 50% பார்த்தோன்னா தள்ளுபடி செய்யறதுக்குண்டான வேலையை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை விட பார்த்தோன்னா பெருசாக என்ன வேணும்? முக்கியமாக விவசாய பொருட்கள் அவங்க தயாரிக்கிற எதையுமே பார்த்தோன்னா மழையில் வீணாகாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட பார்த்தோன்னா பெருசாக என்ன வேணும்? அதை பார்த்துக்கிட்டாலே போதும். அந்த விவசாயம் நம்ம பண்ண வேணாம். அவங்க பண்ணுறாங்கல்ல, அவங்க பண்ணும்போது அவங்க படுற கஷ்டத்துக்கு நம்ம பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணாலே போதும். எந்த பிரச்சனையும் வராது. எத்தனையோ வீணாக போதில்லை. அதே சேஃப்டியாக பார்த்தோன்னா ஒரு அரசு தடுத்து நிறுத்தினாலே போதும். போக வேண்டியதுக்கு போய் சேர்ந்துடும். நஷ்டம் யாருக்கும் ஏற்படாது. அதை நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாரு. இதை விட பெருசளவில் பார்த்தோன்னா விவசாயிக்கு எந்த உதவி பண்ண முடியும், என்னத்தை பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியல. அப்புறம் தண்ணீர் திவாலாகிறதுக்கு என்ன காரணம்? மணல் மாஃபியா இது எல்லாமே பண்ணுறது திமுக தான். இதில் உங்களுக்கு கமிஷன் இல்லை நீங்கள் சொல்லுவீங்களா? ஓப்பனாக சொல்லுங்கள் பாப்போம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதையெல்லாம் சேஃப்டி படுத்துங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சரியான வழிமுறை கொண்டு வாங்க, சரியான நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அந்த செலவைக்கிறத பற்றி இது எல்லாமே பேசியிருந்தார். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை. இதற்கும் பதில் சொல்ல முடியாமல் சில ஊப்பிகள் ஆகட்டும், ஊப்பிகள் மட்டும் தானே வச்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல, மற்ற கட்சி சேர்ந்த நபர்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவருக்கு இது தெரிய விஜய் சொன்னார்ல, இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், நடுவில் எவனோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார்ல விஜய் அவர்கள். அதுக்கேற்ற மாதிரி இந்த எல்லாருமே பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக விஜய் கேள்வி கேட்டார். அதுக்கு நாம் டம்மி கட்சி எதுக்கு பொங்குது? அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதிமுக காரங்களும் பொங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு பொங்குறாங்க? பிஜேபி காரங்க எல்லாம் பொங்குறாங்க. எல்லாரையும் தான் பேசியிருந்தார். ஆனால் முக்கியமாக அடிச்சிருந்தது எது அப்படின்னா திமுக அடிச்சிருந்தார். அப்போ திமுக அடித்தாலும் பார்த்தோன்னா இவங்க எல்லோரும் வர்றாங்க அப்படின்னா விஜய் சொல்கிற மாதிரி ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், நம்ம 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் இருக்கணும், ஒருத்தர் தான் மக்களை ஏமாற்றணும், நடுவில் ஒருத்தர் வரக்கூடாது, அவனை விடாத அடி அப்படின்னு சொன்னார்ல. அந்த விஷயம் இந்த இடத்துல ப்ரூவ் ஆகுதுல்ல. கரெக்டு தானே? இதுக்கும் பார்த்தோன்னா ஒரு கேள்வி கேட்டுவிட்டு இருந்தார். இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எல்லாமே நாடகம் உருட்டு. என்ன நடந்தாலும் மக்கள் சக்தி நம்ம பின்னாடி இருக்குது, நம்ம ஜெயிப்போம் அப்படின்றதுல விஜய் தெளிவாக இருக்கார். அவரோட வாக்குறுதிகளும் பார்த்தோன்னா கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னொன்று முக்கியமானது என்ன சொன்னார் அப்படின்னா ரேஷன் கடைகளுக்கு ஆண் பெண் அப்படின்னு 2 பேரை நியமிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா 2 விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரே ஆளால் அந்த இடத்துல பார்த்தோன்னா பில் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு அளந்து கொடுக்குறதும் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் வர்ற பொதுமக்களே பார்த்தோன்னா நீங்களே பொருளை போட்டுக்குங்க அப்படின்னு பொதுமக்களே வேலை செய்ய வர்றாங்க. இல்லை அப்படின்னா அதுலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க. இதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தோன்னா சில குளறுபடிகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண், ஆண்கள் வந்தாங்கன்னா ஆண்களுக்கு கலந்து போடுறதுக்கும் பில் போடுறதுக்கும் அவங்க, பெண்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்க அப்படின்னு 2 பேரை நியமிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி ரேஷன் கடையில் ஒரு பெண்ணுக்கிட்ட பார்த்தோன்னா பாலியல் சிண்டல் பண்ணியிருக்கான் ஒரு தற்குறி. அவனை கைது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தோன்னா அங்கே நடக்குது. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணுறதுல தப்பே இல்லை. அது வந்து இருக்கட்டும் அப்படின்றது நம்மளோட ஒப்பீனியனும் கூட இருக்குது. இதுவும் பார்த்தோன்னா ஒரு நல்ல விதமாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தோன்னா விவசாயிகளுக்காகவும் நல்ல வாக்குறுதிகளை கொடுத்துருந்தார். எல்லாமே பார்த்தோன்னா வரவேற்கத்தக்கக்கூடிய சில திட்டங்களாக தான் இருந்துச்சு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு விஜய் சொன்னார்ல, அது டெஃபினட்டாக இந்த தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறது அவரும் நம்புறாரு. நம்மளும் நம்புவோம், காத்திருப்போம். என்ன அவதூறுகள் அள்ளி தெளித்தாலும் மறுபடியும் விஜய் மீண்டு வருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரோட ஸ்பீச் இன்னைக்கு மாஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் மற்றவங்களோட கதறல் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. நான் பார்த்த ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொன்னேன். நாளைக்கு பார்ப்போம் இன்னும் எப்படிலாம் கதறி வச்சிருக்காங்க அப்படின்றத. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.